போட்டு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு, பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கத்திரிக்காய் வறுவலுக்கு எண்ணெய் போட்டு வறுத்து இதை மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டு கத்திரிக்காயை தாளித்து இறக்கும்போது இதை போட்டு நம்ம இறக்கினோம்னா வாசமாக நல்லாயிருக்கும். இதுக்கு வரமிளகா ஒரு 6, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மிளகு ஒரு கொஞ்சோண்டு, சீரகம், சோம்பு, 2 பட்டை, கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வறுத்து வெறும் வானொலியில் வறுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். வானொலி சூடானோன்னு இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிட்டு அதுலேயே கத்திரிக்காயை தாளிச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி இந்த தட்டிலையே போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். இது ஆறட்டும், மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டோம், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கருவேப்பிலை அங்கே இருந்தால் எடுத்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம். நல்லா பொரிஞ்சோன்னே கத்திரிக்காயை போடலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம்.
நல்லா வதக்கி விடலாம். எண்ணெயிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதிலே நல்லா எண்ணெயிலே நல்லா மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே வெந்துச்சு. இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதில் வைக்கலாம். மஞ்சத்தூள், அதுலேயே நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், அதனால் சும்மா கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு, நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கலரி விட்டோம். இப்போ ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம், வேகட்டும். கத்திரிக்காய் வேகுது, கொஞ்சம் கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை நுணுக்கி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த பொடியை வந்து அதில் போட்டுடலாங்க. போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காயில் எப்படி வேணாலும் செய்யலாம். கத்திரிக்காயில் என்னென்ன வகை வேணாலும் வெங்காயம் தக்காளி போட்டு வறுக்கலாம். வெறும் எண்ணெய் கத்திரிக்காய் வறுக்கலாம். இது இப்படியும் வறுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வறுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம கத்திரிக்காயை செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். அவ்வளோதான். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் வற்றினோன்னே நம்ம இறக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் கக்கி வருது. இறக்கிடலாம். அவ்வளோதான்.